ஹாய் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் விலாகில் நம்ம பார்த்தது ஃபங்க்ஷனுக்கு ஷாப்பிங் போனதுலேருந்து ரெடியான வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் தான். இந்த விலாகை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய ரிவ்யூ வீடியோ அண்ட் விலாக் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோலேயே இதெல்லாம் நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பாக வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான். நம்ம வந்து முருகன் பாட்டை போட்டு அப்படியே பக்தி மயமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோவிலும் வந்தாச்சு. ஸோ கோவிலில் இறங்கின அதுக்கு அடுத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கான பேபி அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க மார்னிங்கே போயாச்சு அப்படிங்கிறதுனால அவங்கள போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாவதாக கிளம்புனாலும் ஃபஸ்ட்டு வந்த வேன் வந்து நம்ம வேன் தான். ஸோ நம்ம காலேஜ் டைமில் ஸ்கூல் டைம்லலாம் சொல்லுவோம்ல எந்த வேன் ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தாச்சு. ஃபங்க்ஷனில் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே ஒரு ஹாய் பாயை காமிச்சிட்டு எல்லாரையுமே ஒரு விசிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அப்படியே நம்ம விலாகை கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பெரிய தோப்பு மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக வயல் செடி மரம் அந்த மாதிரியான ஏரியா. அது உள்ளதான் அந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. பட் ஃபங்க்ஷன் நெருங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே போக போக வெயில் தாங்கவே முடியல. அப்போல்லாம் ஸ்வெட்டிங், அதுவும் வேனில் உட்காரணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் இருந்துச்சு. ஷர்வி, மகிழினி, ஏழினி எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல நின்று விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வயல் இருக்குங்கிறதுனால டிராக்டர், அதாவது இந்த விவசாயத்துக்கு தேவையானது எல்லாமே பக்கத்தில் அங்கங்கே வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதில் ஷர்விலாம் ஏறி நின்று நம்மளும் சும்மா இருப்போமா ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா தம்பியோட பர்த்டேக்கு வந்து அருண் எடுத்து கொடுத்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு சாட்டின் கிளாத் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங் மெட்டீரியலாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். மார்னிங்கே நாங்கள் போயிட்டோம். நாங்கள் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8:30 to 9 ரீச் ஆகிட்டோம். ஒரு 2 hours ட்ராவல் அப்படின்னா நாங்கள் அங்கேயே ஒரு 7 கிளம்பிட்டோம் ஊர்லேருந்தே, ஒரு 6:30 7. ஸோ மொட்டை அடித்தாச்சு, ஃபங்க்ஷன் பேபிக்கு மொட்டை அடித்தாச்சு. அடுத்து அவளோட பிரதர் சிஸ்டர் அதை மாதிரி வந்து அடுத்தடுத்து மொட்டை அடிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மொட்டை அடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 9 பேரோட வீட்டில் வந்து இன்னைக்கு படையல் அதை மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கெடா வெட்டுங்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கெடா வாங்கி சாமிக்கு வந்து படையல் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் வந்து அன்னைக்கு ரொம்ப நிறைய கெடா வந்து வெட்டியிருந்தாங்க. ஸோ மொட்டை அடிக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடு முடி அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சின்ன கிளிப் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் பேபியை பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்து சந்தனம் தடவிட்டாங்க. இந்த பேபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் மொட்டை அடிச்சிருந்தாங்க. ஆதவுக்கு வந்து மொட்டை அடித்தது பர்த்டே அதெல்லாம் வந்து நான் விலாக் எடுக்கவே இல்லை, சின்ன சின்ன கிளிப்போட ஓகே. இவளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணி விடுவாங்க, இப்போ தான் வந்து பார்லர், சின்ன பிள்ளைங்களுக்கு அது தேவையில்லை. இதே மாதிரி தான் வந்து இந்த கல்யாணம் வரைக்குமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளா வாங்கிட்டு போனது அது மாதிரி வந்து வரிசைக்கு உள்ள ஜாமான்ல வச்சு எடுத்து எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா தாய் மாமனோட ஒய்ஃப் அண்ட் வந்துட்டு சித்தி பெரியம்மா பாட்டி அவங்கெல்லாம் பக்கத்துல சுத்தி நின்று ஃபன்னாக அப்படியே பேசிகிட்டே போட ஆரம்பிச்சாச்சு. பொதுவாகவே நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம விலாக் எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். இதுவே நம்ம வந்து இது என்னோட அத்தை பொண்ணோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷன். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு பெருசாக ஒர்க் இருக்காது. சும்மா விலாக் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, நம்ம ரெடி ஆகிறது அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்கவே முடியாது, குட்டி குட்டியாக எடுத்துருப்பேன், அவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷன் பேபி வந்து ஃபைனலாக எப்படி இருக்காங்கன்றதை பாருங்கள், அவுட்ஃபிட்டு. ஸோ அழகாக ரெடி ஆகிட்டா. அவளுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லவே வேணாம், அழகாக கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர் அண்ணானும் என்னென்ன மாதிரியான போஸ்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அவள் வந்து கீப் பண்ணிட்டு இருந்தா. ஷர்வி எல்லா குழந்தைங்களும் பக்கத்தில் நிற்கிறதுனால அவளுக்கு என்னென்ன விளையாட போகணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணிட்டு இருந்துச்சு. அடுத்து ரோஷினி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அதை வந்து அவனுக்கான தூங்குற டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா ஷர்விக்குமே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஷர்வி வந்து 6 months இருக்கும்போது இதே கோவிலுக்கு நான் வந்திருந்தேன். அப்போ அப்படி தான் இதே மாதிரி வந்து தொட்டி வந்து நாங்கள் துணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் இதே மாதிரி கட்டி அவளை நாங்கள் தூங்க வச்சு நான் பக்கத்துலேயே அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா நல்லா காத்தடிக்கும். அது வந்து ஒரு கட்டடம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே தான் மொட்டை அடிக்கிற இடத்துக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம கட்டிக்கலாம். மற்றபடி மரம் இழை அதுலலாம் அதில் உள்ளுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சேஃப்டியான பிளேஸ் தான். அங்கேயே வந்து ஒரு 4-5 கடை இருக்குது. எல்லாம் என்ன இருக்குன்னா அர்ச்சனை ஜாமான், பூ, இதை மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை அது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அங்கேருந்து ரொம்ப லாங் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் போனோம்னா. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில்லாம் வர ஆரம்பிச்சோன்னா என்னோட ஃபேஸும் ரோஷினி ஃபேஸையும் பாருங்கள் ரண கொடூரம் ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில். இந்த இடத்துல தான் கெடா வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்க போகலை. ஸோ ஒரு பக்கம் வந்து கெடா வெட்டு அதை மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து காது குத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. காது குத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தாய்மாமா வீட்டிலேருந்து வரிசை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரௌடாக அப்படியே
வரிசை வைக்கிறது அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோவில் உள்ள தான் வந்து வைக்கணுங்கிறப்ப கோவில் உள்ள வந்து கொஞ்சம் இடம் சின்னதாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியான க்ரௌடு மட்டும் இங்கே நின்றுட்டு முக்கியமாக அப்படியே ஃபோட்டோஸ் அதை மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயமே என்னென்னா, இயலினி வந்து காது குத்தும் போது ஃபஸ்ட்டு காது குத்தும் போது அழுகவே இல்லை. நான் யாரையுமே இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அதுவும் அவளை உசுப்பேத்திட்டு அழுகவே இல்லையே அப்படிலாம் இந்த காது குத்துறாங்கல்ல, இந்த அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப காமாக அவளை நல்லா விளையாட்டு காட்டி அப்படியே குத்தி விட்டுட்டாங்க. அடுத்த காதுக்கு இதுதான் நடக்க போகுது, இவ்வளோ வலிக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு கத்துன்னு சேர்த்து கத்திட்டா. ஸோ இது மாதிரி என்னோட அத்தை அவங்களோட பொண்ணுக்கு வந்து தாய் வீட்டு சீரை அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பழக்கம் இருக்கலாம். ஸோ எங்கள் சைடு வந்து இப்படி தான், எங்கள் ஃபேமிலி சைடில் வந்து இதை மாதிரி தான் பண்ணுவாங்க. பிள்ளையாரெலாம் பிடிச்சி காப்பரிசி செஞ்சு விளக்கு வச்சு மாமாவுக்கு எல்லாமே வந்து இந்த நலுங்கெலாம் வச்சுட்டு அடுத்து மாமாவோட மடியில் வந்து பொண்ணை வச்சு காது குத்துறது மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரியான சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒரு சில பேருக்கு வந்து மாறலாம். ஸோ எங்கள் சைடு இப்படியே நான் பார்த்ததுனால ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் அதே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்ல க்ரௌடு, நல்ல வெயில் வேற, ஃபுல்லாக ஸ்வெட்டிங். அதனால வந்து அந்த இடத்துல வந்து கூட்டம் வேறையா, அதனால வேர்வை அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவளுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் அந்த விசிறி மட்டும் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவளுக்கு வந்து காது குத்துறதுனா அந்த புள்ளி வைக்கிறது தான் முடிஞ்சிருச்சு போல, தோடு போட்டாச்சு போல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு வந்துட்டா. அதாவது அளவு பார்ப்பாங்கல்ல, காது குத்தும் போது எந்த இடத்துல வைக்கணும் கரெக்டா, பாயிண்ட் கரெக்டா அப்படின்னு, அதை மாதிரி பார்க்கும்போது இவ வந்து என்ன நினைச்சிட்டானா, ஸோ காது குத்திட்டாங்க போல அப்படின்னு நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தா. ஸோ இனிமே தானே ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அவளை காம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூட நம்ம வந்து குத்திடலாம், ரொம்ப பெரிய பிள்ளையா இருக்கும் போதும் நம்ம வந்து பண்ணிடலாம். கொஞ்சம் இடையில இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்லவும் முடியாது, நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது குத்திட்டோம்னா அது தெரியாது, வலி வந்து எல்லாத்துக்கும் அழுவுங்க, இது அடுத்த காதுக்கும் குத்த போறாங்கிறத அவங்களுக்கு விவரம் தெரியாது. பெரிய பிள்ளையா இருக்கும் போது ஸோ கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நினச்சி லைட்டாக அழுதுட்டு சமாதானப்படுத்திடுவாங்க. இவளுக்கு வந்து ஒரு காதுக்கு குத்தும் போது சுத்தமாக அழுகல, ஆஹா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டா. அடுத்த காதுக்கு சேர்த்து வச்சு கத்துன்னு கத்திட்டா. நான் சிலதை கூட ஸ்கிப் பண்ணிட்டேன், இன்னும் ரொம்ப லாங் வீடியோவாக இருந்துச்சு, என்ன போடவே விடல அவ. ஆனாலும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா காது குத்தி வந்து சூப்பராக முடிச்சாச்சு. நிறைய டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு வாழைப்பழத்தை வச்சுருவாங்க, இல்லை சாக்லேட் வச்சுருவாங்க, பெரிச்சம்பழம் வச்சுருவாங்க. ஸோ அதோட அந்த பிள்ளைங்க அழுகையை விட்டுடும். இந்த பிள்ளைக்கு வந்து அழுது முடிச்சு தான் நாங்கள் சாக்லேட்டே கொடுத்தோம். ஸோ ஃபோட்டோகிராஃபர் கூட இந்த அளவுக்கு அதை கேட்ச் பண்ணி ஜூம் போய் அதெல்லாம் எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து நான் எல்லாமே ஜூம் போய் எடுத்துட்டு இருந்தேன். தோடு போட்டாச்சு, அடுத்து திருகாணி போடுறதுக்கு அடுத்து இன்னொரு டைம் குத்த போகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டா. அடுத்து சந்தனம் குங்குமம் வந்து அந்த தோடு மேலேயே வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து அவள் என்ன நினச்சிட்டான்னா திருப்பி குத்துறாங்க போல, அடுத்தடுத்து குத்துவாங்க போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டா. ஸோ அவர் அப்படியே கதை பேசி இதோட முடிஞ்சிட்டு நான் இப்போ பொட்டு தான் வைக்கிறேன் பாரு, வந்து மாமா கையில் வந்து ஊசி இல்லை பாரு, அந்த மாதிரிலாம் சொல்லி அவள்கிட்ட பேசியே அவளை வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இதோட வந்து காது குத்தி சூப்பராக முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலங்கரைப்பாங்க இல்லையா, ஸோ அதை மாதிரி வந்து ஆலங்கரைச்சிட்டு மாமாவுக்கு பொண்ணுக்கு மொட்டை அடிச்சவங்களுக்குலாம் வந்து வச்சுட்டு கொண்டு திருஷ்டி கழிச்சாச்சு. இதுக்கு அடுத்து என்னன்னா, கெடா வெட்டியிருக்காங்கல்ல, அதை வந்து இப்போ இந்நேரம்லாம் வந்து ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதுக்கு தனியாக ஆள் சமைக்கிறது எல்லாமே அவங்களே, அதுக்கெல்லாம் நம்ம சேர்த்து பே பண்ணிக்க வேண்டியதுதான். கெடா வெட்டி ஒரு பக்கம் வந்து நமக்கு மொட்டை அடிக்கும் போதே வந்து அந்த கெடா வெட்டுறது அந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அடுத்து நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா சாதம்லாம் வெந்துட்டு தான் இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கறி வந்து குழம்பு வைக்கிறதுக்கு, குழம்புமே நார்மலாக வைக்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க போல், அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அந்த தாளிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஏதோ பொருமா குழம்புன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது அந்த காலத்துலேருந்து அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க போல். ஸோ இது மாதிரி நம்ம வரிசை வச்சு கொடுக்குறது, ட்ரெஸ் வச்சு கொடுக்குறது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் சமையல் நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக இதெல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு 1:30 கிட்டே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சாப்பாட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி, மண்டபம்னா மண்டபமாக இருக்காது, இந்த கோவிலுக்கே வந்து எப்பயுமே வந்து இதே மாதிரி கெடா வெட்டி சாப்பாடு வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய காலியான இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரியான செட்டிங் மட்டும் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ எல்லாருமே இங்கே கெடா வெட்டி இங்கே சமைச்சு சாமிக்கு வந்து படையல் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக எல்லாரையும் அங்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கேயே ஒரு மண்டபம்லாம் கிடையாது, நாங்களே ஒரு 2-3 இடம் தாண்டி தான் போனோம். ஸோ ஏன்னா அங்கே நிறைய இன்னைக்கு ஒரு 9 பேர்கிட்ட ஃபேமிலியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க புக் பண்ணியிருப்பாங்க போல் இந்த இடம்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியது தான்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாமா வீட்டில் தாத்தா வீட்டில் அது மாதிரிலாம் வந்து சீர் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி அது மாதிரி சேர்ந்து வாங்குறது, அடுத்து வந்து தட்டு வச்சு கொடுத்தவங்களுக்குலாம் பழம் கொடுக்குறது, அதை மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு விலாகை கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்து சாப்பிட்றதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மண்டபத்துக்கு வேனில் ஏறியாச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து மாமரம் தான், ஃபுல்லாகவே மாமரம் தான். ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு. எப்படி வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு மரம் மட்டும் இல்லை, அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக மாமரம் இருக்குன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த சப்போட்டா அது மாதிரி இருந்துச்சு, ஒரு பக்கம் ஃபுல்லாக முந்திரி தோப்பு அது மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே என்னென்னா இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, ஓ இதோட மரம்லாம் இங்கே இருக்கா, இவ்வளோ மரம் இருக்குது, இவ்வளோது கொட்டி கிடக்கு கீழே, யாருமே எடுக்கலையா அப்படின்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுலேயே நல்ல காய் இருக்குது, நல்ல இது இருக்குது. அதை மாதிரி பாருங்கள், நம்ம இறங்கியிருக்கிற இடத்த சுற்றியுமே வந்து ஃபுல்லாக வயல், பனைமரம், சவுக்கு மரம், அதை மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்ம ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியா பக்கம் நீங்கள் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா சைடிஷ்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி மட்டன், ரைஸு வித் அந்த பொருமா குழம்பு வித் வந்து மட்டன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது அதில். ஆனால் மட்டன் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்து நிறைய வைப்பாங்க. ஸோ எனக்கு பெருசாக வந்து மட்டன்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு வந்து சிக்கன் மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் நான் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலைன்னா வந்து ஃபுல்லாக தான் வச்சாங்க. எனக்கு அது ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட பிடிக்கல. சரி நான் வந்து மூடி வச்சுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு சிக்கன் கொடுத்தா எனக்கு அன்லிமிட்டட் மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். மட்டன் வந்து ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பேன். வீட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த சப்போட்டா அதை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டோம். எங்களோட ஸ்குவாட் அப்படியே போய் ஒரு இடத்துல ஆஜராயிட்டோம். ஸோ இதையுமே நம்ம வந்து வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நான் வந்து இது சாப்பிட்றது, இந்த இலை வைக்கிறப்பெல்லாம் வீடியோ அது வரைக்கும் எடுத்ததில்லை. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுத்தேன். ஸோ அது வேறு ஒரு மாதிரி சுற்றி உள்ளவங்க நம்மளே பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ வந்து சின்ன கிளிப்பாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு ஒருத்தவங்க அப்படியே தனியாக கிரேவி மட்டும் ஊற்றிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து இந்த ஒவ்வொரு ஆப்புன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு ஆப் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து மட்டன் அப்படியே வைக்கிறாங்க. ஸோ இதுதான். மற்றபடி நீங்கள் மட்டன் சாப்பிடல அப்படின்னா வெஜ் ஒரு சைடு இருந்துச்சு, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ் இருந்துச்சு. மற்றபடி இதுதான். வேறு எதுவும் 65 இல்லை மசாலா வேறு ஏதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சில பேருக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப ப்ளைனாக தெரியலாம். பட் காரசாரமாக இருக்குது. பட் அந்த பட்டை சாமான், தாளிப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பெருசாக ஸ்பைசஸ் போட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கல்ச்சர். ஸோ நல்லா இருந்துச்சு. எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படிலாம் செய்வாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, முந்திரி தோப்பு. ஸோ இதில் வந்து கைக்கு எட்டின மாதிரியே பறிக்கலாம், அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த முந்திரியை போடும் போது வந்து நகம் இதாகும் அந்த மாதிரிலாம் சொன்னதுனால நான் தொடவே இல்லை. பட் சர்வி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டா, அண்ணன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மட்டும் நான் ஃபுல்லாக ஜூமில் காமிச்சேன். மற்றபடி அங்கே போய் உட்காந்துருக்கிறது எல்லாம் வந்து நல்ல க்ளீனாக தான் இருக்குது. அதோட இலை தான் கொட்டியிருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் சேஃப்டிக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ முந்திரி பழம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் போடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே மாமா வந்து புட்டு கொடுத்தாங்க. ஸோ கண்ணுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னா அவள் ஒடியாந்துட்டா ஷர்வி. ஸோ வந்து முந்திரியும் எடுத்தாச்சு. இது ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணி தான் நமக்கு வந்து நார்மல் முந்திரியாக கிடைக்கும்னாங்க. ஸோ ஒரு முந்திரிக்காவெலாம் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண முடியாது, இன்னொன்று அது பெரிய ப்ராசஸ், நீங்கள் நிறையா இருந்தாலுமே அது நமக்கு கஷ்டம் அப்படின்னாங்க. ஸோ இது நல்லா பழுத்து இருந்துச்சு. ரெட் கலரில் முந்திரி இருக்குமா, எல்லோ கலர்லேயும் இருக்குமா. இது வந்து எல்லோ கலர். ஸோ வந்து இதை நாங்கள் ஷர்வி வந்து சாப்பிட்டு பார்த்தேன், நானுமே சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட இந்த விளாக் அப்படியே முடிச்சுக்கலான்னு எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கன்னு நம்ம தலைவர் ஃபஸ்ட்டு பாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆதவும் ஷர்வியும் தான் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பாயை சொல்லிட்டு நாங்கள் வேனில் ஏறி நல்ல தூக்கத்தை போட்டுட்டோம். ஒரு 2 மணி நேரம் கழித்து வீடு வந்துச்சு. அப்படியே இறங்கி ஃபுல் டயர்டுப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வீட்டுக்கு வரப்போ 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் அந்த தேத்தாக்குடி ஃபுல்லாக சரௌண்டிங்கில் தான் இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போன மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபங்க்ஷன் போனதுங்கிறத தாண்டி ட்ரிப்பு போன மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர்.